guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான். நீங்க சூயிங்ல பிகினரா இருக்கீங்க இல்ல தையல் கத்துக்க ஆசைப்படுறீங்க அப்படினா உங்ககிட்ட பேசிக்கா இருக்க வேண்டிய டூல்ஸ் பத்தி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்கிட்ட இருக்க பேசிக் டூல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஒன்னொன்னா அதோடைய பேரு அது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல் ஸ்கேல் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம பேப்பரில் பேட்டர்ன் போட்டாலும் சரி டேரெக்டாக கிளாத்தில் வந்து நம்ம வரைஞ்சாலும் சரி நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் வச்சு கோடு போடுறோன்னா அது லைட்டாக க்ராஸாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து வித்தியாசம் தெரியாது. நம்ம வந்து நேராக பார்க்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு நினச்சி கோடு போடுவோம். கடைசியில் மெஷர்மெண்ட் வரும்போது நம்ம தச்சதுக்கு அப்புறமா துணி வந்து மேலேயும் கீழேயுமா இருக்கும். அதனால நம்ம அந்த எல் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த துணியோட ஓரத்தில் இதை மேட்ச் பண்ணி நம்ம கோடு போடும் போது லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். அடுத்து ஹிப் கர்வ் பற்றி பார்த்துடலாம். ஹிப் கர்வ் வந்து நம்ம குர்த்தி கமீஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பண்ணும்போது நம்ம சைட் சீம் வரைவோம் இல்லையா, அதாவது அந்த இடுப்பு வளைவு வரும்ல, அந்த கர்வை வந்து நீங்கள் இந்த ஹிப் கர்வ் யூஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா நீங்கள் பிகினராக இருக்கும் போது ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். கொஞ்ச நாள் போக போக நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்கேல் இல்லாமலே நீங்கள் ஹிப் கர்வை ஈஸியாக வரைஞ்சிருவீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெக் கர்வ். இது நம்ம பேண்ட்டு பைஜாமா அந்த மாதிரி லோவர் கார்மெண்ட்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த இன்னர் லெக் அவுட்டர் லெக் அது வரைகிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து நார்மல் ஸ்ட்ரெயிட் ஸ்கேல். இது வந்து 2 feet உட்டன் ஸ்கேல். இது 1 அடி 2 அடியிலேருந்து 4 அடி அதாவது 4 feet வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது ஸ்டீல்லையும் வந்து கிடைக்கும். உங்களுக்கு எது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது நம்ம பேண்ட்டு ஸ்கர்ட்டு இல்லை குர்த்தி அந்த மாதிரி பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் லாங் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போடணுன்னா இந்த ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அமேசானில் நீங்கள் டெய்லரிங் ஸ்கேல் அப்படின்னு போட்டாலே எல்லா ஸ்கேலும் ஒரு செட்டாகவே அவைலபிளாக இருக்குது. அடுத்து இது வந்து ஒரு நார்மல் பிளாஸ்டிக் ஸ்கேல் தான். இதோடைய விட்த் வந்து 1.5 inches இருக்கும். நான் இந்த ஸ்கேலை வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம கிராஸ் பீஸ்லாம் கட் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து நான் மெஷர் பண்ணாமலே இந்த ஸ்கேல் வச்சே அந்த கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிப்பேன். இது வந்து நார்மலாக கோடு போடுறதுக்கு நம்ம அந்த ஸ்டேஷ்னரிஸில் கிடைக்கிற அப்சரா கேம்லின் அந்த மாதிரி 30 cm ஸ்கேல் தான். நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் கர்வ். இதை ஃப்ரெஞ்ச் கர்வ்னு சொல்லுவாங்க. ஆம்ஹோல் கர்வ் வந்து நம்ம ஆம்ஹோல் வரைகிறதுக்கு அதே மாதிரி இதை திருப்பி நம்ம நெக்லைனும் இதில் வந்து வரைஞ்சிக்கலாம். ஆம்ஹோல் கர்வ் வந்து பெருசாகவும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வந்து சின்ன ஆம்ஹோல் கர்வ். அடுத்து இதுக்கு பேர் ட்ரையாங்குலர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரையாங்குலர் ஸ்கேலில் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒரு சைடு 1:6 ரேஷியோலையும் இன்னொரு சைடு 1:4 ரேஷியோலையும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கேல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் குர்த்தி பேட்டர்ன் ஒன்று கற்றுக்குறீங்க, அதை வந்து நீங்கள் நோட்டில் எழுதி வைக்கணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் அதோடைய லென்த் வந்து 10 inches இருக்குன்னா அந்த 10 inches நம்ம நோட்டில் அப்படியே வரைஞ்சோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நம்ம அதை குட்டியாக வரையணுன்னா அளவும் மாறக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஸோ இதில் 1:6 ரேஷியோ அப்படிங்கும் போது இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா, 0, 2, 4, 6 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து அந்த 6th பாயிண்ட் இருக்குல்ல 0 to 6, இந்த 6 வரைக்கும் உள்ளது இஸ் ஈக்குவல் டு 1 inch. அப்போ 0 to 12 அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 2 inches அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். இன்னொரு சைடில் வந்து 1:4 ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க. அதாவது 0லேருந்து 4 வரைக்கும் உள்ளது வந்து இஸ் ஈக்குவல் டு 1 inch. அப்போ 0 to 8னா 2 inches அந்த மாதிரி போகும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து குட்டியாக பேட்டர்ன் போட முடியும் இதை வச்சு. இப்போ நம்ம ஸ்கேல்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போது நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் இந்த ஸ்கேல்ஸ் எனக்கு தேவையில்லை, நான் ஈஸியாக கர்வ் எல்லாமே வரைஞ்சிருவேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த நார்மல் ஸ்ட்ரெயிட் ஸ்கேலும் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வும் மட்டும் இருந்தாலே தாராளமாக நீங்கள் வந்து எல்லா பேட்டர்னுமே ஈஸியாக போட்டுடலாம். இப்போ கீழே 2 ரோவில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மேலே உள்ளதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து சீம் ரிப்பர். அதாவது நம்ம நூல் பிரிப்போம் இல்லையா, தப்பாக ஏதாவது தச்சுட்டோன்னா நூல் பிரிக்கிறதுக்கு உள்ளது. இது சின்ன சைஸ் பெரிய சைஸ் அப்படி 2 சைஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கு பேர் வந்து லூப் டர்னர். நம்ம ப்ளவுஸில் வந்து பின்னாடி ரோப் வைப்போம்ல, அதை தச்சு திருப்புறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். நான் இதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இன்ச் டேப் தான். ஆனால் இந்த இன்ச் டேப் வாங்கும் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். என்னடா இன்ச் டேப்புக்கே இவ்வளோ கேர்ஃபுல்லாக வாங்கணும்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? சில இன்ச் டேப் வந்து என்ன ஆகும்னா நம்ம லாங் ரன்னுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு 2 months 3 months யூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே சில மெஷர்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அழிஞ்சிரும். டேப்போட குவாலிட்டியை நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். அந்த மெட்டல் டேப் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொன்று அந்த மெட்டீரியல் அந்த குவாலிட்டி வந்து இந்த ஒரு மாதிரி துணி மாதிரி இருக்கிறது வந்து வாங்காதீங்க.
சில டேப்ஸ் வந்து என்ன ஆகும்னா நடுவில் வந்து இந்த மாதிரி கீறல் விழுந்துடும். ஸோ அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும். இது நான் காமிச்சேன் இல்லையா, அந்த டேப்போட மேலே இருக்கிற கவர் தான் இது போனி பிராண்டோடது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த போனி பிராண்டில் வர சூயிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும், லாங் ரன்னுக்கு வரும். இந்த டேப் வந்து ஜஸ்ட் 25 rupees தான். நெக்ஸ்ட்டு இது வந்து ட்ரிம்மர், த்ரெட் கட்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம மிஷினில் தச்சுட்டு இருக்கும் போது நூல் கட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் கத்திரிக்கோல் வைக்காமல் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிளாஸ்டிக்லேயும் மெட்டல்லையுமே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற சிசர்ஸ் பற்றி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிசர் வந்து நீங்கள் பேப்பர் கட் பண்ணுறதுக்காகவே தனியாக வச்சுக்கணும். இதை பேப்பர் கட் பண்ணுறதுக்கு, பேப்பர் கேன்வாஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் துணியில் எக்காரணம் கொண்டும் இந்த சிசரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு கிளாத் கட்டிங் சிசர். கிளாத் கட்டிங் சிசர் வந்து நிறைய டைப்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து மெட்டல் ஹேண்டில். இந்த பிளாக் கலர் வந்து ரப்பர் ஹேண்டிலோடது. இந்த பிளாக் கலர் ரப்பர் ஹேண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வரும், நல்ல உழைக்கும் அது. இதே இது நம்மளுக்கு பிளாஸ்டிக்லேயும் கிடைக்குது, ஆனால் அதை விட இந்த ரெண்டுமே வந்து இன்னும் டியூரபிளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கிளாத் கட்டிங் சிசரையும் எக்காரணம் கொண்டும் பேப்பரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது. பேப்பரில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் துணி வெட்டும் போது அது ஒழுங்காக வெட்டாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது மார்க்கிங் சாக்ஸ் தான். இது வந்து பவுடர் சாக்ஸ். நார்மலாக டெய்லரிங் சாக்னு கேட்டாலே கடையில் கொடுப்பாங்க. இது வந்து ட்ரையாங்குலர் சாக். இந்த ட்ரையாங்குலர் சாக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது பவுடர் வந்து நிறைய, அந்த சாக் பவுடர் வந்து நிறைய வராது, டஸ்ட்டு நிறைய வராது. இந்த ரெண்டையுமே நான் மொத்தமாக ஒரு பேக்கெட்டாக வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நார்மல் பவுடர் சாக். இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதே மாதிரியே ட்ரையாங்குலர் சாக்கும் வந்து மொத்தமாக கிடைக்கும். இதுலேயும் ஒரு 4-5 கலர்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து வேக்ஸ் சாக். இந்த வேக்ஸ் சாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து அயன் பண்ணிங்கன்னா இந்த மார்க்கிங்ஸ் வந்து அழிஞ்சிரும். இதுலேயுமே நீங்கள் வந்து வேக்ஸ் மிக்ஸ்டு கலர் சாக்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து எதையும் வச்சு அழிக்க முடியாது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் வந்து ஃபேப்ரிக் மார்க்கிங் பென்சில்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க. இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது, ரெட்டு, ப்ளூ, எல்லோ, ஒயிட் வந்து இந்த வேக்ஸ் சாக் மாதிரி இருக்கும். இந்த பென்சில்ஸை வந்து நீங்கள் ஷார்ப் பண்ண முடியாது. ரொம்ப பிளெண்ட் ஆயிடுச்சுன்னா இதில் வந்து ஒரு நூல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த நூலை நீங்கள் கீழே பிடிச்சி இழுத்தீங்கன்னா கொஞ்சோண்டு லைட்டாக இழுத்துட்டு அந்த சைடில் உள்ள பேப்பரை வந்து நீங்கள் உரிச்சிடலாம் ஈஸியாக. இந்த ஃபேப்ரிக் மார்க்கிங் பென்சில்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்க்குனா இந்த ஜார்ஜெட், சாட்டின், கிரேப்பு, அதாவது நம்ம வந்து எதுலேயுமே மார்க் பண்ண முடியாத மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதில் வந்து இதை வச்சு மார்க் பண்ணால் ஈஸியாக மார்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இது வந்து ட்ரேசிங் வீல். நம்ம டாட்லாம் வரைஞ்சிருப்போம் இல்லையா, அது இன்னொரு சைட்லேயும் பதிகிறதுக்கு அதுக்கு மேலேயே இதை வச்சு இப்படியே வரைஞ்சோன்னா இன்னொரு சைடில் ஈஸியாக ட்ரேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது வந்து மிஷின் நீடில்ஸ். இந்த மிஷின் நீடில்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. இதில் வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கும், 11, 16, 18 அந்த மாதிரி. 11 வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சைஸு. நான் யூஸ் பண்ணுறது வந்து அதாவது நார்மல் பெடல் மிஷின். ஸோ அதோட ஊசி வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாகவும் இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் உருண்டையாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நம்பர் 11 வந்து நார்மல் ட்ரெஸ்ஸஸ்க்கு, 14, 16 அதெல்லாம் கொஞ்சம் திக் ட்ரெஸ்ஸஸ்க்கு, 18 வந்து ஜீன்ஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பவர் மிஷினோடைய நீடில் வந்து ஃபுல்லாகவே அப்படியே உருண்டையாக ரவுண்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாபின். நான் வந்து பெடல் மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் காட்டியிருக்கிறது பெடல் மிஷினோட பாபின் தான். நீங்கள் பவர் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பாபினை விட பவர் மிஷின் பாபின் வந்து ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே இது ஃபேஷன் மேக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பாபின் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடையில் நீங்கள் கேட்டு வந்து வாங்கிக்கோங்க, பவர் மிஷினா, பெடல் மிஷினா, இல்லை ஃபேஷன் மேக்கரான்னு சொல்லிட்டு. பாபின்ஸ் எப்போவுமே நிறைய வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ பாபின்ஸ் இருந்தாலும் பாபின்ஸ் வந்து பத்தாது. அந்தந்த மிஷின்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பாபின் கேஸும் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர்.
நம்ம நீடில்லாம் மாற்றுறதுக்கு ஈஸியாக ஹேண்டியாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு பேர் வந்து பாபின் வைண்டர். பாபினில் நூல் சுற்றுறதுக்கு இந்த மாதிரி பாபினை வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு இதை நம்மளுடைய மிஷின் வீல் இருக்கும்ல அதில் மாட்டிட்டு நம்ம வந்து நூல் சுற்றணும். இதுலேயே வந்து ஸ்க்ரூ ட்ரைவரும் அவைலபிளாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் வேணால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வீடியோஸ் போடுறேன். அடுத்து த்ரெட்டு. நான் 2 டைப் ஆஃப் த்ரெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து வர்தமான் ஹேமர் பாலி, இன்னொன்று வந்து ஸ்பேடு. இந்த 2 பிராண்டுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு மொத்த பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நான் வர்தமான் தான் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் வாங்கும் போது நிறைய டைப்ஸ் வந்து இருக்கும். அதாவது ஒரு இதில் ரேர் கலர்ஸ், ஒரு இதில் காமன் கலர்ஸ், அப்படி உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த 2 பிராண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். த்ரெட் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அடுத்து நார்மல் நீடில்ஸ். இது ஹெம்மிங்க்கு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு செட்டாகவே கிடைக்கும். இது கூட நீங்கள் ஊசிக்கு நூல் கோப்பாங்கல்ல அந்த இதுவும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. இது மிஷின்லேயும் ஊசி கோக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஹெட் பின்ஸ் இல்லை பெல் பின்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு துணியோட இன்னொரு துணி சேர்த்து வச்சு தைக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் சொன்ன அந்த போனி பிராண்டில் உள்ள ஹெட் பின்ஸ் தான் இது. நீங்கள் வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் லெஃப்ட் சைடில் வச்சுருக்கிறது. நான் இப்போது காட்டுறது வந்து நார்மல் லோக்கல் பிராண்டு. ரெண்டுக்கும் பார்த்தாலே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த பீடோட கலர்லேயே உங்களுக்கு வந்து தெரியும். போனி பிராண்டில் உள்ளது வந்து கொஞ்சம் நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கிட்ட வரைக்குமே வரும். நீங்கள் லோக்கல் பிராண்டில் வாங்குகிற பின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப பிளண்ட்டாக இருக்கும். நீங்கள் துணியில் குத்துனாலும் அந்த த்ரெட்டெல்லாம் இழுத்துட்டு டேமேஜ் பண்ணிடும். இது கொஞ்சம் நல்ல பின்ஸ் வாங்கினீங்கன்னா அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும், துணியையும் டேமேஜ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ஹெட் பின்ஸ் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. என்னடா போனி பிராண்டுனே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் யூஸ் பண்ணி எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்கிறேன். போனி வந்து நல்லாயிருக்கும், ப்ரொமோஷன்லாம் கிடையாது. பின்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுனா, நான் அந்த மாதிரி பின் குஷன் செஞ்சு வச்சுருக்கேன். இது எப்படி செய்யணும்னு வேறு ஒரு வீடியோவில் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதில் குத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ப்ளவுஸ் ஹூக்ஸ் தான். கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். இது ஒரு பேக்கெட் 2 பேக்கெட் வாங்கினாலே உங்களுக்கு தாராளமாக நிறைய நாள் வரும். நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பட்டன்ஸ். இது நீங்கள் குழந்தைங்க ட்ரெஸ்ஸில் தான் நிறைய பார்க்கலாம். இதை வந்து நார்மலாக ப்ரெஸ் பட்டன்ஸ்னு கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. இதை நார்மலாக நீங்கள் வந்து கையில் தான் ஊசி வச்சு தைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கர்ட் பக்கிள்ஸ். அந்த பக்கிள்ஸு அதோடைய ஐஸ் இந்த ரெண்டுமே சேர்த்தே வந்து செட்டாக ஒரு 3-4 செட்ஸ் வந்து ஒரு பேக்கெட்டில் இருக்கும். இதை வந்து நீங்கள் பார்க்கும் போது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம திடீர்னு ஸ்கர்ட் அந்த மாதிரி செய்யும் போது கடையில் வந்து திடீர்னு தேடி அலைய முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேன்சி பட்டன்ஸ். இது விதவிதமான கலரில் நிறைய ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி கிடைக்கும். நான் இதை எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவேன். ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸோட லுக்கையே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடும் இது. நெக்ஸ்ட்டு வந்து ஜிப்பு. இது வந்து விசிபிள் ஜிப். இதில் வந்து கீழேயும் மேலேயும் மெட்டல் டிப் இருக்கும். நம்ம ஜிப்பை வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இன்விசிபிள் ஜிப். இந்த லெஹெங்கா ப்ளவுஸ்லலாம் வைப்பாங்க. லெஹெங்கா ப்ளவுஸு லெஹெங்கா ஸ்கர்ட்லாம் வைப்பாங்க. இதில் வந்து நம்மளுக்கு மெட்டல் டிப் இருக்காது. இந்த ஜிப் வச்சாலும் வெளியே வந்து தெரியாது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து இன்விசிபிள் ஜிப். இது வந்து 8 இன்ச்சஸ்லையும் இந்த மாதிரி 16 இன்ச்சஸ்லையும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 16 இன்ச்சஸ்லையுமே நம்மளுக்கு விசிபிள் இன்விசிபிள்னு 2 டைப்ஸில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கேல்குலேஷன்ஸ்க்கு ஒரு பேசிக் கேல்குலேட்டர் வாங்கிக்கோங்க. இது வந்து பேட்டர்ன் பேப்பர், ப்ரௌன் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு ரோலாக கிடைக்கும். 20 ஷீட்ஸ் 30 ஷீட்ஸ் அந்த மாதிரி கேட்டாலே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து எலாஸ்டிக். நான் இப்போ காட்டுறது வந்து 1/2 இன்ச் எலாஸ்டிக். இதே மாதிரியே இது வந்து 1/4 இன்ச் எலாஸ்டிக், அதாவது 1/4 இன்ச்சு. இது வந்து 1 இன்ச் எலாஸ்டிக். அதே மாதிரி நம்ம இப்போ மாஸ்க்குக்கு ரப்பர் பேண்ட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஹேர் பேண்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பைப்பிங் எலாஸ்டிக் மாதிரி கிடைக்கும். இதெல்லாமே வந்து நீங்கள் பார்க்கும் போது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம திடீர்னு தேவைப்படும் போது வந்து கடைக்கு ஓடிட்டு இருக்க முடியாது.
அடுத்து பேப்பர் கேன்வஸ். இதை வந்து பேப்பர் கேன்வஸ், பக்ரம், இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பேண்ட்டில், பட்டியாலா பேண்ட்லலாம் கீழே ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக வைக்கிற கேன்வாஸ். இது பேண்ட் கேன்வாஸ்னு கேட்டாலே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நோட் புக். என்கிட்ட கேட்டால் பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இதில் வந்து கால்குலேஷன்ஸ், நான் என்ன மாதிரி மெட்டீரியல் கட் பண்ணேன், எப்படி கட் பண்ணேன், என்ன மிஸ்டேக் பண்ணேன் எல்லாமே எழுதி வச்சுருப்பேன். அதை நான் திருப்பி ரெஃபரன்ஸுக்கு எடுத்து பார்க்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக வந்து ஒரு அயன் பாக்ஸ் தான். ஏன்னா நம்ம அயனிங் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அந்த ட்ரெஸ் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நீட்டாக இருக்கும். அதனால நான் பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு அயன் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த வீடியோவில் காமிச்ச டூல்ஸ் எல்லாத்துக்குமே நான் முடிஞ்ச அளவுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த எல்லா ஐட்டம்ஸுமே ஒரே நேரத்தில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களால் எப்பப்போ முடியுதோ நீங்கள் எப்பப்பெல்லாம் பார்க்குறீங்களோ வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பிகினருக்கு நீங்கள் தையல் கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மஸ்ட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye-bye from Shruti Tamil.